நான் திருப்பியும் சொல்றேன், சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போறீங்கடா, ஷமி புவனேஸ்வர் குமாரை எடுத்துன்னு வாங்கடா. ஒரு வருஷத்துல என்னடா பெரிய வயசாயிடும், என்னடா பேசுறீங்க? ஒரு வருஷத்துல என்னடா பெரிய வயசாயிடும்? 4 சீமர் தான் எடுத்துன்னு போவேன். ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது ஷமி, புவனேஸ்வர் குமார், டிஎஸ்பி சார். இந்த 4 பேரை நீ எடுத்துன்னு போ, தொடரா பார்க்கலாம் இந்தியாவை. நான் திருப்பியும் சொல்றேன், சரத்பாபு எல்லாம் ஒரு மாதிரி பசி வெறி வேட்டையாடணும்னு இருக்காரு. அங்கெல்லாம் கொண்டு செப்டம்பர் 4 ஸ்டார்ட் ஆகுது தம்பி, குளிரும் தம்பி, கண்ணாப்புனா பால் இப்படிப்பட்டு இப்படி வரும் தம்பி. நான் சொல்றது கேளு, கிரிக்கெட்டே ஆட மாட்டாங்க அந்த டயத்துல. செப்டம்பர் 4 அக்டோபர் 21 பிச்சு 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 கொஞ்சம் மழை வேற பெய்யற மாதிரி இருக்கும். மழை தப்பி தவறி இந்த கிராஸ்ல விழுந்தது தாவாங்கட்ட பேந்துரும். ஷாமி போட்டாரு பாருங்க, புவனேஸ்வர் குமாரும் ஷாமி அந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் தோத்தோம் ஜோனாஸ்பர்க்ல. 193 தான் அடிச்சாங்க. நான் சொன்ன ஃபாக்ட கவலைப்படாத, 260 விக்கெட், 70 ரன் கம்மியானு விட்டு ஃபர்ஸ்ட் 3 ஓவர் ஓடினார் பாருங்க மார்க்ராம புவனேஸ்வர் குமார். கொஞ்சம் லைட்டா அப்படி உட்காந்தேன், ஏதோ குத்துற மாதிரி இருக்கேடா கை கால்லாம் அப்படின்னு. அப்பயே தெரியும் பூட்ட கேஸ் தான் இந்த டெஸ்ட் மேட்ச்னு. புட்டா இருப்பாருங்க புவனேஸ்வர். ஏபி டிவிலியர்ஸ்க்கு பறந்தது பாருங்க ஸ்டெம்ப். புவனேஸ்வர் குமார் ஒரு லெஜெண்டியா, சைடு வகட் எடுத்து சாப்பிட்டா பேசுற சரத்பாபு அடிச்சியாடா, அவர் ஒரு லெஜெண்ட். நான் தெரியாம கேக்குறேன், இன்னைக்கு அந்த 2 பேரை நீ கூட்டுன்னு போயிருக்க, புவனேஸ்வர் குமாரையும் முகமது ஷமியும் கூட்டு போயிருக்க. 4 பக்கம் கில்லிம்பாங்க அந்த காலத்துல, பெயில் டலுங்கு டலுங்குன்னு அடிச்சிருக்கோம். வாட் யூ லேக் டுடே இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு வருஷத்தை வச்சுன்னு நீ வேர்ல்டு கப்ல எத்தனை